படம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுப்பா. உண்மையான ஒரு கதை இது. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி இப்போ இந்த முதலாளி வர்க்கங்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்கன்றது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் இது. நல்ல இந்தமாரி கதைகள் வர இயக்குநர்கள் அனைவரும் எடுக்கணும். இதை உண்மை சம்பவங்கள் எடுத்து பேசணும். இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு படம் எடுக்கிறது நல்லா இருக்குது. படம் மிக அற்புதமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கணுன்ட்டு எங்களுடைய வேண்டுகோள். விக்ரம் ஆக்டிங்லாம் வேறு லெவலு, சான்ஸே இல்லை. செம்மையாக இருக்குது, சரியாக இருக்குது படம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டோரிலாம் எப்படி இருக்குது? ஸ்டோரி அதான் போய் கோல்டு எடுக்கிறது தான். சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. எதிர்பார்க்கல, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதாவது தமிழ் சினிமா ஒரு ஸ்டெப் ரொம்ப மேலே போயிட்டு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. விக்ரம் நடிப்பு ப்ளஸ் அவங்க கூட எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் லேக்லாம் இல்லை, அது கரெக்டாக தான் போயிட்டு. கிளைமேக்ஸும் சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம இந்தியாவில் உள்ளது இந்தியாவுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் நம்ம கொடுக்கல. ப்ளஸ் இவங்க பழைய உள்ள தரம் நல்லா உயர்ந்திருக்கு. ஆமாம் அது எதிர்பார்க்கல, ஆனால் பரவாயில்ல, நல்லா இருந்து. இது ரொம்ப சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ படம். ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் பத்தோட இப்போ சூப்பராக இருக்குது ப்ரோ படம். எப்படி சொல்கிறது, எங்கள் சமூகத்துக்கான இது எங்கள் பொருள் எங்களுக்கான இதுன்னு சண்டை போட்டு அவர் மறுபடியும் இது பண்ணுறாரு ப்ரோ, வாங்குறாரு. அதான் படமே பயங்கரமாக இருக்குது ப்ரோ, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபும் சொல்ல முடியாது, பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃப் தான் இன்னும் பயங்கரமாக இருக்குது படம். நீங்கள் பார்த்து நீங்களே பாருங்கள். இல்லை ப்ரோ, அது எதிர்பார்க்கல. லாஸ்ட்டில் தான் தெரியுது விக்ரமே அவங்க ஆளுன்னு. அப்பமா தான் அவருக்கு அந்த உள்ளே இருக்கிறவங்க இது வெளியே சொல்கிறாரு படம் எப்படி இதுன்னு. ஓகே ப்ரோ. ஜிவி அவர் சொல்ல வேணாம், பயங்கரமாக பண்ணார். இது 1001 பயங்கரமாக பண்ணுவார், இதுவும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ரஞ்சித் மாமா பற்றி சொல்லணும்னா அவர் பயங்கரமாக டைரக்ட் பண்ணுவார், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். இந்த படமும் செதுக்கிட்டார். படம் செம்மையாக இருக்குது. நான் எதுவும் எதிர்பார்க்கல, பட் விக்ரம் ஆக்டிங்லாம் செம்மையாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறேன். ரெண்டுமே எனக்கு நல்லா தான் பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல். அதான் செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு பிடிக்கல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது ப்ரோ, டைரக்ஷன் நல்லா இருக்குது. விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. விக்ரமும் சரி, பார்வதி அவங்க வைஃப் கேரக்டர் பண்ணிக்கலாம், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. ஜி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல, அது ட்விஸ்டால் தான் கதையே ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆச்சு. அந்த கிளைமேக்ஸ் அந்த ட்விஸ்ட் மட்டும் இல்லைன்னா படம் கொஞ்சம் லேக் ஆகிட்டு இருக்கும். நல்லா இருந்துச்சு படம். இல்லை அது மாதிரி பெருசாக ஒன்றும் தெரில. இல்லை அது மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் தெரில. படத்தில் பெருசாக எந்த லேகும் இல்லை, நல்லா இருக்கு படம். ரஞ்சித் சார் நல்லா எடுத்துக்கார். படம் பயங்கரம் தான் இருந்துச்சு ப்ரோ, அதெல்லாம் எங்கேயும் சொல்ல முடியாது, சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது, ஆக்டிங் எங்கேயும் சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஜிவி மியூசிக்கும் தப்பு சொல்ல முடியாது, அவர் சூப்பராக பேக்ரவுண்ட் மியூசிக்கு சாங் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் அதை பற்றி எதுவும் வந்தது, அதை பற்றி எதுவும் நான் ஃபீல் பண்ணி பார்க்கல. படமாக பார்த்தோம் தான். கிளைமேக்ஸில் கூஸ் பம்ப்ஸ் இருக்காங்க, சூப்பராக இருக்குது. கூஸ் பம்ப்ஸ் ஆனால் லிஸ்ட்டு அதை அதுமாரி வருதுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஜெனரேஷன்லேருந்து அதை வச்சோடனே கூஸ் பம்ப்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த பிஜிஎம்க்கு யாத்துமே கரெக்டாக இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு நடிக்கும். இங்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் ஜாலியாக தான் பண்ணோம் நாங்கள் ஷூட்டிங்லாம். சொல்ல மாட்டார், நல்லா பண்ணுமான்னு சொல்லுவார். இந்த மாதிரி பண்ணுமா அந்த மாதிரி பண்ணுமான்னு தான் சொல்லுவார், வேறு எதுவும் சொல்ல மாட்டார். படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லாங்குவேஜ்லாம் புரியுதா உனக்கு? அந்த காலத்து லாங்குவேஜ். விக்ரம் அப்துல்லாம் எப்படி பேசுகிறாரா அவன்கிட்ட? ஜாலியாக இருக்கார் அவர், செம்ம ஜாலி கேரக்டர். பார்வதி அம்மா கூட நல்லா ஜாலியாக இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நார்மல் பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. அப்படி இப்படிலாம் பார்க்கணும். இந்த படத்தில் பார்த்தவங்க சொன்னாங்க படம் பேசுறது கொஞ்சம் புரியல அப்படின்ற. ஏன் புரியலப்பா? புரியாதவங்களுக்கு கூட புரியும்பா. இது என்ன கருத்து சொல்ல என்ன கருத்து? நல்ல கருத்தாக சொல்லியிருக்கிறான்பா, ஏழைங்களை பற்றி சொல்லியிருக்கோம், நம்மளை பற்றி. இந்த கருத்து சமுதாயத்தில் என்ன மாதிரி இம்பாக்ட்? நல்ல இம்பாக்ட் தான்ப்பா. இந்த படம் நடித்ததில் அவங்க பாப்பா எப்படி இருக்குது? என் பாப்பா சூப்பராக நடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு.
நீ சொல்லுமா எப்படி இருந்துச்சு